Sir, why you are not categorical whether OPS and DTV or with NDA? Why you are not very categorical? எடப்பாடினால இந்த உங்களுக்கு தயக்கமா? இந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது. நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்கள் மந்திரி பதவி ஏற்கும்போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையர் பெயராலோ நான் இதை செய்வேன் இதை செய்ய மாட்டேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்குது. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பது தான் விதி. அதனால் அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அசம்பிளி நாங்கள் திருமதி வானதி சின்ன உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி எங்கள்கிட்டலாம் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். நான் சொல்கிறேன், திமுகவே டெபாசிட் வாங்காது. Sir, why you are not categorical whether OPS and DTV or with NDA? Why you are not very categorical? எடப்பாடினால இந்த உங்களுக்கு தயக்கமா? எங்களுக்கு யாராலும் தயக்கம் கிடையாது. நாங்களும் அவர் கூட்டணியில் இப்போ எங்கள்கிட்ட அன்னைக்கு பேசி சேர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க. சில தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும். இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டு போவோம். தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை.